கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி சேகரோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க வந்ததுமே கேட்கும்போது, இல்லை சேகர் நேற்றுக்கு இருந்து வெளியே போனால் அதுக்கப்புறமா அவனை ஆளே காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே சந்திரகலா பார்த்தோம்னா சிவனாண்டி கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கவும் அவங்களும் அதுபடி அவங்க கேட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக சந்திரகலா ஒருத்தரை ஏற்பாடு பண்ணவும் அப்போ அவங்ககிட்ட சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நவீனோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ எவ்வளவோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நவீனுக்கு எதுவும் நடக்காது, கண்டிப்பா கார்த்தி காப்பாத்திடுவார் அப்படின்னு பாட்டி ரேவதி ராஜராஜன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நவீனை இவ்வளவு நேரம் காணாமல் இருக்கிறாரு, எங்கே போனாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ அவங்க ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு துர்கா, நான் சொல்றதை கேளு, எப்படியும் கார்த்தி மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, அவரை அழைச்சிட்டு வந்துருவார் அப்படிங்கவும் பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா துர்கா, நான் சொல்றதை கேளு, நேத்துல இருந்து நீ சரியா சாப்பிட கூட இல்லை, இந்த ஜூஸியாவது நீ குடிமா அப்படிங்கும் போது எனக்கு ஒன்றும் வேண்டாம், நவீன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன், அவர் எங்க இருக்காரோ என்ன ஆனாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அழுதுகிட்டே இருக்க. அப்ப அங்க ஒருத்தர் வாராரு. வந்ததுமே துர்கா கிட்ட சொல்றாங்க, நவீனோட கதை முடிஞ்சு போச்சுதான் ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே துர்கா பதறி அடிச்சுட்டு ஓடோடி வராங்க. என்னன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா ஊருக்குள்ளதான் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க, நவீனோட கதை முடிஞ்சு போச்சுதாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பாருங்க அப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும் போது, இல்லம்மா நான் ஊருக்குள்ள அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம நவீன இவ்வளவு நேரம் காணலையா, அதான் நவீனுக்கு ஏதோ நடந்து போச்சுது பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே துர்கா ரொம்பவே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. பொண்ணு அழ ஆரம்பிச்சதவும் அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் கேட்டு நடந்துட்டு இருக்காத, எனக்கு கார்த்தி மேல நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பா நவீன அழைச்சிட்டு வந்துருவான், நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப துர்கா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ எடுத்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க பாரு துர்கா, நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இங்க இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா துர்கா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அவங்க ஏதோ ஒரு மருந்து அவங்க குடிச்சிருந்தாங்க. குடிச்சதுமே அவங்க வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க சத்தம் கேட்டதுமே எல்லாரும் ஓடோடி வராங்க. என்னாச்சு துர்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே துர்கா அந்த பாட்டில கீழே போடவும் அதை பார்த்ததுமே ஐயோ துர்கா இதை குடிச்சிட்டா புழுக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி துடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பாட்டி தலையில அடிச்சுக்கிட்டு அங்கே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைலாம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியாது, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது என் குடும்பத்தில், அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படி வந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் பேத்தி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே ஏன்பா என் குடும்பத்தில் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுகிட்டு இருக்கவும் உடனே வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் துர்கா அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க. அப்போ துர்காவுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்றாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நவீனுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல, அங்க என்ன உங்க அம்மா உள்ள இருக்கிறா, கார்த்திகை மாப்பிள்ளையும் மயில் மகன் மாப்பிள்ளையும் என்னன்னா நவீனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, இங்க என்னன்னா துர்கா இந்த மாதிரிக்கு நிலைமையில இருக்கிறா, என்ன பண்றதுக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப பாட்டி அவங்க ராஜராஜனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பாரு ராஜராஜன், நீ அழாத அப்படிங்கும் போது தைரியமா அந்த நேரத்தில் நம்ம இருக்கணும், எல்லாருமே உடஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியோ நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அங்க ரேவதி தான் காட்டுறாங்க. அப்போ ராஜராஜன் ரேவதி கிட்ட சொல்றாங்க, கார்த்தி மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருமா, நவீன் கிடைச்சிட்டாரா இல்லையான்னு சொல்லி கேட்டு பாருமா அப்படின்னு சொல்லவும் ரேவதியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க பார்த்தோம்னா கார்த்தி கிட்டத்தட்ட அந்த கோயிலையும் அந்த கம்பெனியும் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த இடம் பக்கத்துல தான் எங்கேயும் நவீன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி அந்த இடம் தேடி அவங்க வந்துட்டு இருக்கவும் அப்போ ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி என்னாச்சுது, நவீனுக்கு பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா, நவீனை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கார்த்திட்ட ரேவதி கேட்டுட்டு இருக்கும் போது இல்ல ஒன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறாங்க. இங்க என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படிங்கும் போது உடனே கார்த்தி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஊருக்குள்ள நவீனோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தகவலா பரவிடுச்சுது. இது துர்காவுக்கு தெரிஞ்சு துர்கா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா, இப்போ நாங்க ஹாஸ்பிட்டல் அவளை கொண்டு சேர்த்துருக்குறோம், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரவிதி நீ சொல்லிட்டு இருக்கிற, அவளை ஜாக்கிரதையா பார்த்துருக்க வேண்டாம் அப்படிங்கும் போது இல்ல அவ பக்கத்திலே தான் நாங்க எல்லாருமே இருந்தோம், ஆனா இந்த மாதிரிக்கு ஒரு பேச்சு அவ கேட்டதுமே அவ இப்படி பண்ணிட்டா, இவ பண்ணுவான்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்ப என்ன பண்றதுக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு கார்த்தி அப்படிங்கும் போது உடனே கார்த்தி சொல்றாங்க,
ரேவதி நவீனுக்கு எதுவும் ஆகலை, நவீன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நவீன் எனக்கு இப்படி ஃபோன் பண்ணுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து தான் இந்த மாதிரிக்கு நவீனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி சொல்கிற, அப்போ நவீன் உயிரோட தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் இப்போ அவனை தான் இந்த மாதிரிக்கு ஒரு இடத்துல தோண்டு வச்சிருக்கிறாங்க, அந்த இடத்த தேடி தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து இப்படி சொன்னதை கேட்டுட்டு உடனே ரேவதி வந்து இந்த விஷயத்தை போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்டையும் மயில்வாகனம் ரோஹிணி எல்லாருக்கிட்டையும் இப்படி சொல்கிறாங்க. நவீனை வந்து இந்த மாதிரிக்கு சிவனாண்டியும் முத்துவேலு தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராஜராஜன் சொல்கிறாங்க, அவன் இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் பாரு எப்படிலாம் அவன் பழி சுமத்திருக்கிறான்னு ஆக மொத்தத்தில் கூடவே எல்லாம் இருந்து செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ நவீன் மாப்பிள்ள உயிரோடு இருக்கிறாரா அது போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் கார்த்தி தான் அங்கே வந்து எங்கே இருக்கிறான்னு தெரியாமல் நவீனை வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை போய் ஃபர்ஸ்ட் நம்ம துர்கா கிட்ட சொல்லணும் அப்படிங்கும் போது இப்போ துர்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு டாக்டர் வெளியே வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது சரியான நேரத்தில் நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்க, அதனால அவங்கள காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அவளை பார்க்கலாமா அப்படிங்கும்போது ரொம்ப போட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை ஒரு உண்மையை பற்றி சொன்னாக்கே கண்டிப்பாக அவளுக்கு வந்து எதுவும் நடக்காது அப்படிங்கும்போது சரி போய் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கும்போது உடனே பாட்டி ரேவதி ராஜராஜன் எல்லாருமே போகிறாங்க. அப்போ வந்து துர்காவை போட்டு பாட்டி வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டிய துர்கா, நவீனுக்கு எதுவும் ஆகலை, நவீன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு அவங்க ரேவதி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே துர்கா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. நவீன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அவனுக்கு என்ன ஆச்சு எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நவீனை இந்த மாதிரிக்கு சிவனாண்டியும் முத்துவேலை தான் அடித்து இப்படி பாக்ஸுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்த தேடி தான் கார்த்தி அலைஞ்சிட்டு இருக்காரு. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலை தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்லம்மா உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு. இது கிட்டதுமே துர்கா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.